எடுத்துட்டு இவர் எந்தென்றுமாய் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தை ஒருத்தனும் அசைக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Nobody can shake that kingdom. ஒருத்தரும் அசைக்கவே முடியாது. அதனால நான் ஏற்கனவே சொன்ன பரலோகத்தின் திறவுகோல், அதெல்லாம் நம்ம பின்னால பார்ப்போம். அப்போ இதை சொல்லும் போது சொல்றாரு, பூமியிலே ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் என்ன செய்யுச்சு. அப்போ கிங்டம் என்ன செய்யன்றாரு, எஸ்டாப்ளிஷ் ஆகுன்றார். அப்ப நல்லா கவனிங்க, தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் உலகத்துல பெருகி நிற்காங்களா? கிங்டம் பெருசாயினே இருக்கு. இயேசு இந்த சொன்ன வார்த்தை இயேசு சொன்னார். வாசிங்க என்னோட சேர்ந்து மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 30-33 வரைக்கும் வாசிங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம்? தேவனுடைய ராஜ்யத்தை இந்த வசனம் இந்த தானியேல் வாசித்தீங்கல்ல, இந்த தானியேல் 2:35க்கும் தானியேல் கண்ட இந்த தரிசனத்துக்கும் இயேசு சொன்ன வார்த்தைக்கும் கவனிச்சு பாருங்க, ரிலேட்டட் இருக்கும். அவசியமா அல்லது எந்த உவமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? தேவனுடைய ராஜ்யத்தை எதுக்கு நான் உபயோகப்படுத்த திருஷ்டாந்தப்படுத்துவோம்? வாசிங்க. அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது, நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை கவனிச்சீங்களா? எங்க விதைக்கப்படும் போது? பூமியில இயேசு வரும்போது பூமியில விதைக்கப்படும் போது. வாசிங்க. விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளும் சிறியதா இருக்கும். சிறியதாதான் இருந்துச்சு. ஒரு 120 பேர் தாங்க என்ன செய்தாங்க, மேல் வீட்டு அறையில இருந்தாங்க. கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. வாசிங்க. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து, சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். பெரிய சின்னதுதான் இருக்குது. கிங்டம் எப்படி growth ஆகும் அப்படின்றார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் எதை ஒப்பிடுவேன்னு சொல்றாரு, பார்க்கறதுக்கு சின்ன விதை தான், அது விதைச்சு அது அப்படியே துளிர் விட்டு பெரிதாகி, அப்படி இருக்கா? பெரிதாகி தானே இருக்குது. பெரிதாகி அப்படி என்ன செய்யும், எல்லாரும் நிழல் கொடுக்கத்தக்கதான் என்ன செய்யும், நிற்கும். அப்ப அங்க சொல்லப்படுது, தானியேல்ல சொல்லப்படுது, அந்த ராஜ்யம் பூமியெல்லாம் என்ன செய்துட்டு அப்போ கிங்டம் எப்படி எக்ஸ்பென்ஷன் ஆகும்னு சொல்றாரு. இந்த பூமியில காட்ஸ் கிங்டம் எப்படி எக்ஸ்பென்ஷன் ஆகும்? ஹல்லேலூயா. அப்போ தேவனை ஆராதிக்கிற கூட்டமும் தேவனுடைய ராஜ்யம் எப்படி பெருசா லெவல்ல உலகம் முழுதுமாய் ஆகும் என்பதை தானியேல் சொன்ன தீர்க்கதரிசனத்தை இன்னொரு பேரபிள்ல எவன் எப்படி இருக்குதுன்னு சொல்றது இயேசு என்ன செய்தாரு, இங்க சொல்றாரு.